எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்து காஞ்சிபுரம் இட்லி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சிக்கு பிறகு நீங்கள் சுக்கு இருந்துச்சுன்னா சுக்கை இடித்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறங்க மாவில். பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு நல்ல மிளகு, 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் இருந்துச்சுன்னா நீ நெய்யில் கூட தாராளமாக தாளிக்கலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நான் இப்போ இட்லி மாவை பார்க்கலாம். இட்லி மாவை பாருங்கள் என்ன அழகாக பொங்கி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்தால் தான் நமக்கு இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா புஷ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இட்லி மாவு எப்படி நம்ம வீட்லேயே அரைக்கலான்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து 2 விதமான அரிசி சேர்க்க போகிறேன். ஒன்று வந்து பச்சை அரிசி, இன்னொன்று வந்து பாயில்டு அரிசி சேர்க்க போகிறேன். உளுந்து 1 கப்புக்கு. இந்த மாதிரி இந்த கப்பில் தான் நான் உளுந்தே அளந்தேன், அரிசியும் அளந்தெடுத்தேன். 1 கப்புக்கு பச்சரிசி, 1 கப்புக்கு பாயில்டு அரிசி, 1 கப்புக்கு உளுந்து. அதை எடுக்கும்போது அந்த கப்பில் மூச்சு எடுக்காமல் தலை தட்டி எடுங்க. எல்லாத்தையும் சரிசமமான அளவு தான் சேர்க்கணும். இப்படி 2 விதமான அரிசி சேர்த்தாதான் இந்த காஞ்சிபுரத்துக்கே உள்ள அந்த இட்லிக்கே உள்ள டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அளவு நல்லாவும் இருக்கும் இட்லி. இதில் நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு 4 மணி நேரமாவது ஊற விடுங்க. இந்த 4 மணி நேரம் ஊறின பிறகு முதல்ல உளுந்தை மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைக்கும் போது முதல்ல உளுந்தை போட்டு அரைங்க. ஏன்னா உளுந்து அரைக்கும் போது அதில் ஒழுங்கான வலுவலுப்பான டெக்ஸ்சர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த வலுவலுப்பெல்லாம் எடுத்துரும். முதல்ல உளுந்தை வந்து பட்டு போல் அரைச்சிட்டு அரிசி அரைக்கும் போது ரவை பதத்துக்கு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் மாவு எவ்வளோ கீழே இருக்குன்னு. இதை நீங்கள் ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த அளவு நல்லா பொங்கி வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றினா தான் அது பொங்கி வெளியே விழாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு பேனை எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு வெட்டி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, அந்த முந்திரி பருப்பு இருக்குல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு வந்து முந்திரி பருப்பும் ஓரளவு நல்லா ப்ரௌன் ஆகிற டைமில் வந்து அதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவில் நீங்கள் சேர்த்துடணும். இதுக்கு வந்து நீங்கள் உளுந்த பட்டு போல் அரைச்சிட்டு அந்த அரிசியை வந்து ரவை பதத்துக்கு அடித்தாதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பதம் கிடைக்கும். அரிசியும் ரொம்ப மெதுவாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி அந்தளவு வராது. இதை நல்லா கிண்டிருங்க. கிண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் அதை ஊற்றுங்க. அந்த இட்லி பேனில் வந்து முதல்ல நெய்யையோ இல்லை நல்லெண்ணெய்யோ தடவி வச்சுருங்க. அப்போ தான் இட்லி பிய்யாமல் எடுக்க முடியும். பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா அரைச்சாதான் உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா பேனில் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றி வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றி வச்ச தட்டுக்கள் எல்லாம் நீங்கள் உள்ளே வைக்கணும். ஒரு 8 நிமிஷமாவது இதை அவிய விடுங்க. இட்லியை அவிஞ்சதுக்கப்புறம் அதை எடுக்கும்போது பின்னாடி குளிர்ந்த தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூனால் 2 நிமிஷம் கழிச்சுட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுக்கிற ஸ்பூன் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அந்த எட்ஜு இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருந்தால் தான் இட்லி வந்து பிய்யாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். இந்த இட்லியை இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அளவு மாவு அந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் கரெக்டான அளவில் போட்டு அந்த பதத்தில் அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு இட்லி இந்த அளவுக்கு சாஃப்டாக பூ மாதிரி வரும். இந்த இட்லியை நீங்கள் வந்து தக்காளி சட்னியோ இல்லை கோகோனட் சட்னியோ புதினா சட்னியோ சாம்பார் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பட்டாணி குருமா வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ இல்லை இந்த வீடியோட லிங்க் பண்ணி விடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸு சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.